ஜனநாயகன் முதல் பாடலுக்கு அஜித் சொன்ன வார்த்தை. தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்டிருப்பவர் நடிகர் அஜித் குமார். பல வருடங்களாகவே இவருக்கும் விஜய்க்கும் சினிமாவில் ஆரோக்கியமான போட்டியில் இருந்தனர். இப்பொழுது விஜய் தீவிர அரசியலுக்கு போய்விட்ட நிலையில் சினிமாவில் அவருக்கு போட்டியாக இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் தனது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தின் வழிகள், அரசியல் நிலைப்பாடு மற்றும் சக நடிகரான விஜய் குறித்த பார்வை என பல விஷயங்களை மனம் திறந்து பேசியுள்ளார். அஜித் குமார் சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்திற்கு சக நடிகரான விஜய்க்கு ஆதரவாக பேசியது கவனத்தை ஈர்த்தது. கரூர் சம்பவத்திற்கு ஒருவரை மட்டும் நாம் குறை சொல்ல முடியாது, நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என குரல் கொடுத்தார். அதன் பின் நான் பேசியதை விஜய்க்கு எதிராக சிலர் சித்தரிக்கிறார்கள், அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் தான் எப்பொழுதும் விஜய்க்கு நன்மையை விரும்புவதாகவும் தெளிவுபடுத்தினார். தற்பொழுது ஜனநாயகன் பாடலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார். அரசியலில் முழு வீச்சில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தார். இது விஜய் ரசிகர்களை சங்கடப்படுத்தினாலும் அவர் அரசியலுக்கு வருவதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தளபதியின் கடைசி படமாக தளபதி 69 திரைப்படம் இருக்கும் என்பதால் இது ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டது. பீஸ்ட் படத்திற்கு பிறகு விஜயுடன் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் மீண்டும் இணைந்துள்ளார். KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். தளபதி கச்சேரி என தொடங்கும் அந்த பாடல் வெளியாகிறது என KVN புரொடக்ஷன்ஸ் வீடியோ வெளியிட்டு அறிவித்தது. இந்த வீடியோவில் விஜய் நடிப்பில் வெளியான ஹிட் படங்களின் பாடல்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் தொகுக்கப்பட்டது. விஜய் பாடியுள்ள பாடல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை கூறி இருக்கின்றனர். அனிருத்திடம் அஜித்தும் இந்த பாடலை கேட்டு பாராட்டி இருக்கிறார். அஜித்தின் அடுத்த படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனை நாட்கள் கரூர் விவகாரம் காரணமாக ஜனநாயகன் பட ப்ரமோஷனல் தொடங்காமல் இருந்தது. தற்பொழுது அந்த பணிகள் தொடங்க உள்ளன. இந்த திரைப்படம் அவரது நடிப்பு, வாழ்க்கையிலும் அரசியல் பயணத்திலும் ஒரு முக்கியமான திட்டமாக கருதப்படுகிறது. அவரின் கடைசி படம் என்று ஜனநாயகன் திரைப்படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு படத்தின் OTT ஒப்பந்தம் பிப்ரவரியில் இருப்பதால் ஜனவரியில் கண்டிப்பாக படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதனால் விஜய் ப்ரமோஷன் பணிகள் தொடங்கியே ஆக வேண்டும். விஜய் அரசியலில் இறங்கியுள்ள நிலையில் ஜனநாயகன் அவருடைய கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகனில் காவல்துறை அதிகாரியாக விஜய் நடித்திருக்கிறார். பொங்கல் வெளியீட்டாக அடுத்த ஆண்டு ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. இதனிடையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு திட்டமிட்டு இருக்கின்றனர். மலேசியாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.